இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் அட்டி மேலே அட்டி எல்லா சைட்லேயும் அடி அப்படிங்கிற மாதிரி ஃபுட்பால் மாதிரி ஆகிட்டாங்க அவர் கோபியை. அதுலேயும் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் யாருன்னா அவரே தான். அதாவது இப்போ மற்ற பிரச்சனைலாம் கூட விட்டுடலாம். அதாவது இந்த இவர் ராதிகா கூட கல்யாணம் முடிச்சது, இப்போ நீ வீட்டுக்கு வந்தது, அவங்கள கர்ப்பமாக்குனது, அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற தகவலை எல்லாருக்கும் தெரிய வந்ததுங்கிறதெல்லாம் கூட விட்டுடலாம். அதை தாண்டி இந்த கதையில் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழில் தன்னை வெளில போக சொன்னது ஒரு ஈகோ ஹர்ட் ஆகிடுச்சான். நம்மளை எப்படி வெளில போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால போய் வத்தி வைக்கிறாராம்மா. என்ன வயசு வருது இவருடைய வயசில், கிட்டத்தட்ட 50 வயசான ஒருத்தர் தன்னுடைய அம்மா கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட வத்தி வைக்கிறாரு. இந்த மாதிரி நடந்துருச்சு ஒரு விஷயம், என்ன வெளில போக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும் திட்டு வாங்க வைக்கணுங்கிறதுக்காகவும் நேராக கிளம்பி போயிட்டு என்ன நீங்கள் சொன்னீங்க தினமா இங்கே வந்தேன் நான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு கடுப்பாகிறாரு ராமமூர்த்தி. நீங்கள் பேசாமல் இருங்கப்பா, நான் அம்மாட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ பேச ஆரம்பித்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை நீங்கள் நான் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு உங்கள் மேலே இருக்க பாசத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தையை மதிச்சு நான் இங்கே வந்தேன். ஆனால் என்ன போய் அவன் வெளில போக சொல்கிறான் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே செழியனும் எழிலும் வந்துடுறாங்க. உடனே இவன் தான் அப்படின்னா செடியனா அப்படின்னா இல்லை அம்மா பையன் அப்படின்னா எழில அப்படின்னா ஆமாம் ஏன் அப்படின்னா அந்த இல்லை அவன் என்னை வெளில போயே தீரணுங்கிறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஈஸ்வரி டக்குன்னு எழுந்திரிச்சு எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் பிரச்சனை சண்டை தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சை அப்படியே மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம இவர் இல்லைம்மா இவன் எப்படிமா வெளில போக சொல்லலாம், எனக்கு எப்படி அவமானமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி சண்டையெல்லாம் வேணாங்கிறது தான் அவங்கள தனியாக போய் சொன்னேன். வெளில போயிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்காம இதை பண்ணுறீங்க அப்படின்னு எழில் பொறுமையாக பேசும்பொழுது டக்குன்னு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருக்கடா அவன் மனசில், என்ன நீ சொன்னால் வெளில போய் ஆகணுமா, நீ மறந்துட்டியா, இது ஏன் வீடுடா, நான் ஏன் வெளில போகணும், நான் கட்டின வீடு இது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு பாக்கியா வந்துடுறாங்க. ஹலோ யார் வீடு, மிச்சதெல்லாம் கூட நான் அமைதியாக இருப்பேன், இது ஏன் வீடு, நானும் என் பசங்களும் என் மாமனாரும் சேர்ந்து காசு போட்டு இந்த வீட்டை உங்கள்கிட்ட வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இந்த வீடை என் பேருக்கு மாற்றியாச்சு, என் பேரில் இருக்குது இந்த வீடு, இந்த வீட்டில் யார் இருக்கணுங்கிறத நானும் என் பிள்ளைங்களும் என் மாமாவை தான் முடிவு பண்ணுவாங்கன்ட்டாங்க. அத்தையை கூட சேர்க்கல. உடனே உனக்கு பிடிக்காத ஒருத்தர் எப்படிமா அந்த வீட்டில் இருக்க விடுவேன் நான் அப்படின்னு ராமமூர்த்தியும் சொல்லிடுறாரு. என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் பொழுது எல்லாம் ஓகே, ஓன் பசங்க நீ எல்லாம் ஓகே, அது எப்படி ஓன் மாமா ஓன் அத்தை ஏன் அப்பா ஏன் அம்மா அவங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது போய் கேளுங்க அப்படின்ட்டாங்க பாக்கியா. நேராக உடனே கோபி போயிட்டு அம்மா நீங்கள் எனக்கு தானம்மா சப்போர்ட்டு அப்படின்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாங்க. ஈஸ்வரி கடுப்பில் காண்டில் இருந்தாங்க. அவங்க இவன் ஒருத்தன் என் மானத்தையும் வாங்குறான், அவனுக்கு சப்போர்ட் பண்ண கூட விட மாட்டான், அந்தளவுக்கு மட்டமாக ஏதாவது பண்ணிடுறான் அப்படின்னு முளைக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக குட்டி பிரச்சனைகள் இப்போ பெருசாகிட்டே போகுது. ஏன்னா இவங்க வந்த உடனே எல்லாரும் வந்துடுறாங்க. பாக்கியா வந்தோடனே எல்லாரும் லேடிஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த பக்கம் படிக்கட்டுக்கிட்ட நின்று ராதிகா வேற வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் அடுத்ததாக இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என் மற்ற 2 பசங்களாம் சும்மா தானே இருக்காங்க, நீ ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு எழில்கிட்ட பேசும்பொழுது நான் சும்மா இருக்கேங்கிறதுக்காக உங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு நான் அர்த்தம் இல்லை, எனக்கு நிஜமாவே நீங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கல, அம்மா ரொம்ப பாவம், அம்மா எங்களுக்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க, அம்மாவோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு செடியனும் சொல்லிடுறாரு. செடியா நீயாடா அப்படி பேசுகிற அப்படின்ட்டு இனியா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நீங்கள் உங்களே பிடிக்கல, நீங்கள் இங்கே இருக்கிறதும் பிடிக்கல போங்க அப்படின்றாங்க. இனியாவும் இன்னும் பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு. டக்குட்டு ஈஸ்வரி இவர் ஏதோ திருப்பி பேச வரும்போது ஈஸ்வரி குறுக்க இந்த பார் பசங்க ஏதாவது பண்ணுறது மாதிரி கிளம்பிடுறா அப்படின்ட்டாங்க. இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அப்படியே எல்லாரும் மாறிட்டீங்கல்ல, என்னை வேணும்னே எனக்கு எதிராக எல்லாத்தையும் திருப்பி விட்டார்ல, உனக்கு என்ன நான் சந்தோஷமாக இருக்கிறதே பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு கோபி. எனக்கு அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு நீ பெரிய இவர், நீங்கள் சாதிச்சிட்டிங்க, நீங்கள் உங்க கூட இருக்கிறது எனக்கு உங்களை பார்த்தா அப்படியே பொறாமையாக இருக்காக்கும் அப்படின்னு பாக்கியா அதில் கிண்டல் பண்ணிடுறாங்க. கிண்டல் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடுப்பாகி மேலே படிக்கட்டு ஏறி போக அங்கே ராதியா திட்டிடுறாங்க. முதல்லையே விஷயத்தை சொல்லிட்டு கிளம்பலான்னு கேட்கல, எழில் சொன்ன போதாச்சும் போயிருக்கணும். இப்போ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம். என் அம்மா என் கூட நிற்பாங்க, உங்கள் அம்மா உங்க கூடலாம் நிற்க மாட்டாங்க, எல்லாரும் பாக்கியா கூட தான் நிற்பாங்க, தயவு செஞ்சு கிளம்பலாம் அப்படின்னா நான் ஒரே ஒரு தடவை எங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு இறங்கி வர்றாரு. அதுக்கு முன்னாடியே பாக்கியா எல்லாரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ எழிலும் செடியிலும் ஏன் இதை பண்ணோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்காக அவர் என்ன ட்ராமா போட்டாலும் வெளில அனுப்பணுங்கிறாங்க. இல்லை எனக்கு அவர் மேலே பொறாமலாம் இல்லை, அவர் இருந்தால் இங்கே நிம்மதி இல்லை அப்படிங்கிறத இப்போ திருப்பி பாக்கியாவும் சொல்லிகிட்டு இருக்கும்போது ராமமூர்த்தி எனக்கு புரியுதுமா, இது உன் வீடு, நீ சொன்னால் நாங்களே கூட வெளில தான் போகணும் அப்படிங்கிறாரு. உடனே என்ன பார்த்தாக்கா பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இருப்பாரா கோபியில் அனுப்பி விட்டுருவாங்களா, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்